நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் சேனல் எல்லாத்தையும் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒட்டுண்ணி தொந்தரவுகள். இப்ப நீங்க படத்துல பாக்குற இந்த ஒட்டுண்ணி வந்து பாத்தீங்கன்னா கடுகு போல சிறுசா இருக்கிறது. அதாவது இந்த கோழி பேனிக்கும் அடுத்த ஸ்டேஜ். இந்த இந்த ஒட்டுண்ணிகள் வந்து எப்படி கோழி எங்க பாதிக்கும் அப்படின்னா, இந்த கண்ணு பகுதியில, இந்த கண்ணோட இது, அப்புறம் அந்த கோழியோட தாடை, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணிகள் இங்கதான் மெயினா இருக்கும். அப்ப இது வந்து வந்துருது அப்படின்னா அந்த கோழியோட ரத்தத்தை உறிஞ்சி இது வந்து சீக்கிரம் பெருசாயிரும். அதே மாதிரி இந்த ஒட்டுண்ணி வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து அத்தனை தூரம் பறந்து போய் இன்னொரு கோழி மேல அதோட அந்த முகத்துல வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மேபி பாத்தீங்கன்னா 99% வந்து பாத்தீங்கன்னா கோழியோட முகத்துல மட்டும்தான் இருக்கும், மற்ற இடத்துக்கு இது போகாது. அதே மாதிரி இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, இப்போ வந்து நீங்க கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்புறம் வேப்பெண்ணெய், கொஞ்சம் கல்லெண்ணெய், இந்த மூணையும் கலந்து அந்த கோழியோட மூஞ்சில வந்து நீங்க அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு 3 நாளோ இல்ல 4 நாளையோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுண்ணி வந்து முழுசா போயிடும். இப்போ ஒரு கோழிக்கு இந்த ஒட்டுண்ணி தாக்குதல் வந்தது அப்படின்னா ஒண்ணும் இல்லை, அந்த எத்தனை கோழிகளுக்கு வந்ததோ அந்த கோழியை மற்ற கோழிகளோட சேர விடாம தனிமைப்படுத்தி வச்சுட்டு ஒரு 3 நாள் 4 நாள் இந்த எண்ணெய் வந்து கண்டினியூஸா டெய்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சுத்தமா உருந்து கோழி வந்து நார்மல் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க சேனல் நாங்க சொல்ற கோழி சம்பந்தமானது, வளர்ப்பு சம்பந்தமாக எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுடைய அனுபவம் சார்ந்தது. இப்போ இந்த பேனை வந்து விரட்டுறக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்துட்டு அதிகமா பெயின் வந்து இந்த மாதிரி கல்லெண்ணெய் போடுவாங்க. ஸோ நாங்களா இதெல்லாம் பண்ணி பார்த்தது. இப்போ இந்த பேனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 முறையை முயற்சி பண்ணி எந்த முறை கரெக்டா இருந்ததோ அந்த முறை நாங்கள் முயற்சி பண்ணி எங்களுடைய அனுபவத்துல வந்தது. இப்போ நீங்க வந்து இதே மாதிரி பேனை வேற முறையில நீங்க விரட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை நாங்கள் எடுத்து போடுறோம். மேலும் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.